வாங்கம்மா வாங்கய்யா. என்ன கோயிலுக்குலாம் வந்திருக்கீங்கோ? ஏதாவது விசேஷமாம்மா? ஆமா பூசாரியா, என் மகனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் அர்ச்சனையை கொடுத்துட்டு போலாமே வந்தோம். அப்படிங்களாம்மா? தம்பி வரலையா? வந்திருக்கானே. சந்தோஷ், இங்க வா. வாங்கோ தம்பி, பிறந்த நாளா உங்களுக்கு? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி. சரிங்க பூசாரி ஐயா. சின்ன பிள்ளையிலே தம்பியே அம்மா அப்பாவும் தூக்கிட்டு வருவாங்க. நாள் போனதே தெரியல. சின்ன பிள்ளையா பார்த்தது, இன்னைக்கு இப்படி பெருசா வளர்ந்துட்டீங்க. ஆமா, இன்னைக்கு என் பிள்ளைகள் என்ன பண்ணு வளர்ந்துருக்காங்க பூசாரி ஐயா. அடுத்த வருஷம் தம்பி தம்பதி சகிதமா வரட்டு கோவிலுக்கு அம்பாளர்லால. ஆமா ஆமா, அடுத்த வருஷம் கண்டிப்பா அவன் ஜோடியா தான் வருவான் பூசாரி ஐயா. சத்யா லூசோர காணுமே. சீக்கிரம் வர சொன்னா இங்கிருந்து வர்றதுக்கு எவ்வளவு நேரம்? வந்துட்டாளா, உள்ள நிக்காளா, இல்லை நீ தான் வருவாளா ஒன்றும் தெரியலையே. சந்தோஷ் பேர்ல அர்ச்சனை கொடுக்கணும் சாமி. அப்ப சாயங்காலம் கொஞ்சம் சக்கரை பொங்கல் அன்னதானத்துக்கு கொடுத்துருங்க. சரிங்கம்மா, பேஷா பண்ணிடலாம். பிரகாரத்தை 3 மட்டும் சுற்றிட்டு வாங்க. சரிங்க பூசாரி ஐயா. சந்தோஷ் வந்துட்டாங்களா என்னன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணலான்னா ஃபோனை வேறு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம். யாழினி அக்காட்ட ஃபோன் இருக்கு. சரி பார்க்கலாம், கொஞ்ச நேரம் வரலைன்னா அப்படின்னா ஃபோன் ட்ரை பண்ணலாம். என்ன யாழினி, இப்போ என்ன கோயில் பக்கமே வர்றதில்ல? இல்லை அடிக்கடி கோயில் வருவே, இப்போ என்னதாகி கோயிலே வர்றதில்ல? இல்லைங்க பூசாரி ஐயா, வீட்டில் சோழியே சரியா இருக்கு. அதான் இன்னைக்கு கும்பிட்டுட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு என்ன யாழினி, ஏதாவது வீட்டில் விசேஷமா? இல்லை பிறந்த நாளா? கோயில் வந்திருக்க? லேஸில் கோயிலுக்கு வரமாட்டே நீ? உங்கள் அம்மா தான் எப்போ வரும்? விசேஷம் தான், அதான் வந்தேன் சாமி கும்பிட்றதுக்கு. ஐயோ அக்கா ரொம்ப வைக்கப்படுகல. பூசாரி ஐயா, அக்காவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. அதான் ஒரு அர்ச்சனையை கொடுத்து சாமியை கும்பிட்டுட்டு போகலாமேன்னு வந்தோம். ஓஹோ அப்படியா? அதுக்கு என்ன, பேஷா அர்ச்சனை பண்ணிடுவோம். என்ன, எந்த ஊர் மாப்பிள்ள? அக்கா ரொம்ப வெக்கப்படுறா, நானே சொல்கிறேன். சொந்தத்தில் தான் மாப்பிள்ளை பையன், எல்லாம் தெரிஞ்சவங்க தான். ஓ அப்படியா, சொந்தக்கார பையன் தானா? சரி சரி, நல்லபடியாக கல்யாணம் சீக்கிரம் நடக்கட்டு. அப்போ கல்யாணம் சாப்பாடு போடுவேன், அப்படி தானே? ஆமாம் பூசாரி ஐயா. இது யாருமா இந்த பொண்ணு? இவளா? இவ என்னோட சித்திமாவா, அம்மாவோட தங்கச்சி பொண்ணு. விசேஷம்ல அதான் வந்திருக்கா. சரி சரி, அப்போ இன்றைக்கி ஒரே விசேஷம் தான் என்ன? அப்போ தான் நாட்டாமக்காரங்க எல்லோரும் வந்தாங்க. அவங்க மகனுக்கு பிறந்த நாள் போல் அந்த பிரகாரம் சுத்த போயிருக்காங்க. இப்போ நீ நல்ல செய்தியோடி வந்திருக்க. சரி, எல்லாத்துக்கும் நல்லது நடக்கட்டு. ஓஹோ, சந்தோஷ் வந்தாச்சா? பிரகாரம் சுத்த போயிருக்காங்களா? சுத்தட்டு கொஞ்ச நேரம் நம்மள தேடிட்டு. சரிங்கம்மா, நீங்கள் பிரகாரத்தை சுற்றிட்டு வாங்கோ. சாயங்காலம் அன்னதானம்லாம் இருக்குது, முடிஞ்சா வாங்கோ. சரிங்க பூசாரி ஐயா. இங்கே நிக்க நீ, நான் வந்துட்டியோ இன்னொன்று நினச்சிட்டே இருக்கேன். ஆமாம், உங்கள்கிட்ட கார் இருக்குது, புசுக்குன்னு வந்துடுவீங்க. நாங்கள் நடந்து வர வேண்டாமா? சந்தோஷ் தம்பி, சந்தோஷ் உங்களுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரிங்க யாழினி. நம்மளும் சொல்லுவோம். சந்தோஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு நீ பர்த்டேயா? ஹாப்பி பர்த்டே. என்ன தெரியாத மாதிரியே சீன் போடுற, இப்போ நான் போடுறேன் பேர். நீங்கள் உங்கள் பேர் கூட ஏதோ வருமே. நல்லா இருக்கீங்களா? என்ன தம்பி 3 முறை பிரகாரத்தை சுற்றினீங்களா? இல்லைங்க பூசாரி ஐயா, ஒருக்க தான் சுற்றினேன், இனி 2 மட்டும் சுற்றணும். தம்பி அடுத்த வருஷம் தம்பை சகிதமாக வரணும் நம்ம கோயிலுக்கு, அதான் என்னதோட பிரார்த்தனை. தம்பை சகிதாமாவா? கண்டிப்பாக நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டில் கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஜோடியாக தான் வருவோம். வரும். சரி சத்தி, வரியா? பிரகாரத்தை சுற்றிட்டு வருவோம். சரிக்கா, சுற்றலாமே. ஐயோ சத்தியாட்ட பேசணுமே, எப்படி பேசுறதுக்கு கூட அவங்க வர எனக்கு கூடயே நிற்காங்களே. சரிங்க பூசாரி ஐயா, நாங்கள் 2 மட்டும் கூட பிரகாரத்தை சுற்றிட்டு வரேன். சரிங்க தம்பி. அப்பாடா, முடியல, ஒருக்கா சுற்றியாச்சு. திவ்யா, நீ கூட 2 மட்டும் போய் சந்தோஷம் சுற்றுறாம்ல, நீ போய் சுற்று போ. போதுமா, என்னால் முடியல, வெயிலில் சுற்ற முடியல. ஒருக்கா சுற்றியாச்சுல, போதும். அவன் சுற்றுறான்ல, அவனுக்கு தானே பிறந்த நாள். எங்களுக்கு வயசாகுது, அதனால சுற்ற முடியல. உனக்கு என்னடி, சின்ன பிள்ளை தானே நீ, கூட இருந்து சுற்றிட்டு வாப்போ. என்னங்க பூசாரி என்ன சொன்னார் பார்த்தீங்களா? அடுத்த வருஷம் தம்பதி சகிதமாக வரணும்னு சொன்னார். கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீக்கிரமே சந்தோஷுக்கும் ஐஸுக்கும் பேசி முடிக்க வேண்டியதான். அடுத்த வருஷம் பூசாரி சொன்ன மாரி கல்யாணம் பண்ணி 2 வரும் பிறநாள் கொண்டாடட்டுங்க. அந்த லூஸை கட்டிட்டாலும் அவன் பைத்தியமாக தான் சுற்றணும். என்ன சொன்னேன்? இல்லைம்மா, நான் 2 சுற்று கூட சுற்றிட்டு வரேன், நீங்கள் இருந்துக்கோங்க. எல்லாம் சரிதான், திரும்ப சொல்லுதேன்னு நினைக்காத. சந்தோஷம் ஒரு வார்த்தை கேட்டுட்டு எதுனாலும் முடிவு பண்ணு. அவன் மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல.
என்னங்க இதே அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நம்ம பிள்ளை நம்ம சொல்ல தான் கேட்பான், வேற யார் சொல்ல கேட்க போகிறான்? நம்ம என்ன நம்ம பிள்ளைய பாலுங்கணத்திலே போய் தள்ளுதும்? நல்ல சொத்துக்கு சுகம், வசதிக்கு வசதி, சொந்தமும் ஆச்சு. அது இல்லாமல் ஐஸும் சந்தோஷம் சின்ன பிள்ளையிலே பழகுனவங்க. இதை விட என்ன வேணுங்க? அதுக்கு இல்ல மீனாட்சி, இந்த கால பிள்ளைங்க அப்படி, அதான் ஒரு வார்த்தை கேட்டுக்கன்னு சொல்றேன். சரிங்க, அதுக்கு என்ன? ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கீங்க, அதுக்கு என்ன வீட்டில் போய் கேட்டுருவோம். சரி, எதுவுமே நல்லதாவே நடக்கட்டும் மீனாட்சி. என் பிள்ளைங்களுக்கு எதுவும் நல்லாதாங்க நடக்கும். என்ன சத்யாவை காணும்? சத்யாட்ட பேசலாம்ல, பேக்லேயே ஓடி வந்தேன். ஐயோ, இப்போ பார்த்து யாருமே இல்லை. சத்யாட்ட பேசலாம். சத்யா லூசு எங்கே தான் போச்சு? ஹாய், அந்த வர சத்யா, அதுவும் தனியாக வர. அவ்வா, ஹாய் சத்யா. ஹாய் சந்தோஷ், எப்படி என் பேர் தெரியலன்னா உங்களுக்கு? உங்கள் பேர் ஏதோ பெருமை. நல்லா நடிப்பாங்க. சரி சரி, கூட்டங்கள் அப்படிதான் இருக்கும். சத்யா, ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. ஆனா சாரி தான் கட்டிட்டு வரக்கூடாது சத்யா. சாரியா? சாரி எப்படிங்க கட்டிட்டு வர்றதுக்கு? நடந்து வரணும் அங்கேருந்து. அதுவும் இல்லாமல் அக்காவே ஆஃப் சாரி தான் கட்டியிருக்கா, நான் எப்படி சாரி கட்டிட்டு வர முடியும்? சரி சரி போதும் போங்க. அக்கா அங்கே யார்கிட்டயோ பேசிட்டு நிற்க, அதான் நான் ஓடி வந்தேன். நீங்கள் நிற்கிங்களா என்னன்னு பார்க்க. கரெக்டாக நிற்கிங்க. சரி சந்தோஷ், மினிமம் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மட்டும் தானே, வேற எதுவும் இல்லையா? வேற என்ன, நீங்கள் தான் ட்ரீட் வைக்கணும் நியாயமாக பார்த்தா. ஏன்டா ட்ரீட் கேட்கீங்க? சரி சரி போங்க, இது உங்கள் ஊர். யாராவது பார்த்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. அது என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிடுறேன். அதெல்லாம் நீ பார்க்காத சத்யா. உன்ட்டு பேசுறது கிடைக்க டைமே கொஞ்சம் தான். இல்லை சந்தோஷ், யாழ்னியக்கா வந்தால் பிரச்சனையாகி போகும். வேணாம், நீங்கள் போங்க. வீட்டில் போய் நல்ல பாயசம், பப்படம், சாம்பார், அவியல் எல்லாம் வச்சு சாப்பிடுங்க. நீயும் ஆயா சத்யா என் கூட வீட்டுக்கு போங்கங்க. எப்போ வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு. கோயிலுக்கு வந்து குங்குமம் எதுவும் பூசலையா சத்யா? என்னக்கோ நான் பூசி விடுறேன். இப்போ தான் குங்குமம் பூசணும்னா சூப்பராக இருக்க. எனக்கு என வந்த தேவதையே சரிபாதி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா, கண்ணன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன. என்ன சந்தோஷ் இந்த பிள்ளையை பார்த்துட்டு நிற்கான்? சந்தோஷ் சந்தோஷ். ஐயோ திவ்யா, திவ்யா, வா திவ்யா. திவ்யா, உனக்கு இவங்கள தெரியும்ல, நம்ம கோயில் திருவிழாக்கு வந்திருந்தாங்களே, அவங்களோட பொண்ணு தான். அதான் இப்போ பார்த்தேன், அதான் பேசிட்டு இருக்கு திவ்யா. பேசியாச்சுல, போதும் போ. அப்போ சரிங்க சத்யா, நான் போயிட்டு வரேன். ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க புரிஞ்சிடலையே.